உங்க மனசுக்கு பிடிச்சவங்க இல்ல நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். உங்களுடைய காதலி சித்தப்பா என்னம்மா இப்ப யார் பாடினது? மியூசிக் தெரிஞ்ச ஒரு காதலியோட உங்களுக்கு கவிதை எழுதுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் பார்க்குக்கு போனா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அப்படி ஒரு காதலை பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். பாடும் பாடி தொலையும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க இசையாலே சொல்ல, நீங்க கவிதையாலே சொல்ல எப்படி இருக்கும்? கேட்கவே ஒரு கவிதை மாதிரி தான் இருக்குல்ல? அதான் பாட சொல்றாங்கல்ல, வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? பாடுறா. 2 பேருக்குள்ளேயும் காதலை வெடிச்சுக்கிட்டு இவங்க அந்த இசை மூலியமா காதலை சொல்ல, இவரு கவிதை மூலமாவே காதலை சொல்ல, 2 பேருக்குள்ளேயும் இசை ஒரு பக்கமும் கவிதை ஒரு பக்கமும் காதல் ஒரு பக்கமும் தவழ்ந்துட்டு இருக்குங்க. அப்படி 2 பேரும் இவங்க இசையாலும் அவர் கவிதையாலும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்லதானே இருந்தது, அவரை பாட சொல்லுங்க. காதலி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவனை எப்படியாச்சும் நம்ம வம்பு இழுத்து நம்ம தான் ரொம்ப திறமையானவன், நீ இல்லை அப்படின்னு நிரூபிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, நான் சொல்ற சந்தத்துக்கு உன்னால அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி வரிகள் எழுதி அது ஒரு பாட்டா உன்னால் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசித்த காதலை, சரி ஓகே நான் ரெடி நீயும் ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு போட்டிக்கு தயாராகிறாங்க. சங்கீதம் இசை படிச்சவங்களுக்கு தெரியல, இந்தந்த இடத்துல கவிஞர்கள் தடுமாறுவாங்க, இல்லை இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலானது, புரிஞ்சு கொள்ள முடியாது, இந்த இடத்துல வரிகள் எழுத ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு நுணுக்கங்களை எடுத்து இந்த கவிஞர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கவிஞனும் அதுக்கேற்ற மாதிரி சரியா பொருந்துற மாதிரி அர்த்தம் தர மாதிரி ஒரு வரிகள் எழுதி போடுறாரு. இது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. எப்படி ஒரு கட்டத்துல பிரமிச்சே போற காதலி என்ன பண்றாங்க, இவனை இப்படி விடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம நிரூபிச்சே காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இப்பவா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு நுணுக்கத்தை அந்த இசை சந்தத்தை சொல்றாங்க. அந்த நோட்ஸை கேட்ட காதலன் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியா? ஆனா அதுக்கு அவ்வளோ அழகா அந்த நோட்ஸ் எவ்வளோ சிக்கலானதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமான ஒரு வார்த்தைகளை போட்டு அவ்வளோ ஒரு அருமையான கவிதையா அந்த வரிகளை எழுதி போடுறான். ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள். பிரமிச்சே போன காதலி சபாஷ் அப்படின்னே சொல்லி அவங்கள பாராட்டுறாங்க. கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சம். ஒரு பாயிண்ட்ல 2 பேருமே இசையும் கவிதையும் எல்லாமே ஒன்று தான், இதில் யாரும் பெரியவங்க சின்னவங்கலாம் ஒன்றும் கிடையாது, அந்தந்த துறையில் அவங்க பெரியவங்க அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவளுக்கோ கவிதை மயக்கம், அவனுக்கோ இசை மயக்கம், 2 பேருக்குமே மயக்கம் தந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. மயக்கம் தந்தது யார்? அதுக்கு கவிஞன் பதிலும் சொல்கிறான். தமிழோ அமுதோ கவியோ. அந்த காதலை அந்த பாட்டு மூலியமாவே, அதாவது அவ கொடுத்த அந்த சந்தத்து மூலமாவே வெளிப்படுத்துறான் காதலன். கொடுத்த சந்தங்களே என் மனதை நீ கொடுத்த சந்தத்தை நான் என்னுடைய மனசையே சொல்லியிருக்கேன், அதை உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ அறிய நான் உரைத்தேன். அந்த பாட்டை பார்க்கும்போது அந்த ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் நடக்கிற ஒரு சண்டை மாதிரி தான் தெரியும். இது உண்மையிலேயே நடந்தது யாருக்கு தெரியுமா? மெல்லிசை மன்னர் எம்எஸ்விக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும். அவங்க ரியல் லைஃப்லேயே ஒருத்தரை விட்டு கொடுக்காம அவ்வளோ ஒரு அன்போடும் காதலோடும் இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய காதல் எப்படிப்பட்டதுன்னு இந்த பாட்டு முழுமையாக பார்த்து கேட்கும்போது தான் தெரியும். இந்த மாதிரி நமக்கும் ஒரு காதலனோ காதலியோ கிடைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்குல்ல? இது நினச்சிக்கிட்டு இந்த பாட்டை வைப் பண்ணுங்க.